ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் க்ரீன்வே ராயோடைய பிளான் டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே க்ரீன்வே லைஃபோட பிளான் டீட்டெயிலை பார்த்துருந்தோம். ஸோ அந்த பிளானை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு பாருங்கள். இந்த க்ரீன்வே ராய் அண்ட் ஏற்கனவே பார்த்த க்ரீன்வே லைஃப் ரெண்டுமே ஒருத்தரோடைய கம்பெனி தான். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான். ஓகேங்களா. பட் இது செப்பரேட்டாக, அதாவது தனித்தனியாக ரன் பண்ணாலுமே, ஸோ இது பிளானை பேஸ் பண்ணி தனித்தனியாக ரன் பண்ணுறாங்க. மற்றபடி ரெண்டுத்துக்குமே ஒரே ஓனர். ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம க்ரீன்வே ராயோடைய பிளானை பார்ப்போம். ஸோ க்ரீன்வே ராய் அப்படின்றது பார்த்திங்கன்னா மந்த்லி பேசிஸில் நமக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய கான்செப்ட். அதாவது இதில் ரெஃபரல் அப்படின்ற ஒரு சிஸ்டமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, என்னால் ரெஃபரலே பண்ண முடியாது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கான ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கான்செப்ட் தான் இந்த க்ரீன்வே ராய். ஸோ க்ரீன்வே லைஃப் அப்படின்றது ஒரு டீமை எடுத்துகிட்டு போகிற கான்செப்ட். பட் க்ரீன்வே ராய் பார்த்திங்கன்னா ஒன்லி நீங்கள் டேரெக்டாக கம்பெனியோடைய டேரெக்டில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் நினச்சா கூட யாரையும் ரெஃபர் பண்ண முடியாது. நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்கள் ரெஃபர் பண்ணாலுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுறவர் கம்பெனியோட டேரெக்டில் தான் ஜாயின் பண்ணுவாங்க, உங்கள் டேரெக்டில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ரெஃபரல் அப்படின்ற ஒரு அந்த இதுவே சிஸ்டமே இருக்காதுங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்னொருத்தருக்கு சொன்னாலுமே உங்களுக்கு அவர் மூலயமா எந்த கமிஷன்ஸும் வராது. ஸோ ஒன்லி ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் க்ரீன்வே ராய். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10,000 இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் ஒரு ஐடிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10,000 இருந்து 1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 5% கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் 5% தான், 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாலும் அதே 5% தான். இது எத்தனை நாளைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years கிடைக்கும். ஓகேங்களா. மொத்தமாக 2 வருஷம் 24 மாதத்துக்கு உங்களுக்கு மாதம் 5% கிடைக்கும். அந்த 24 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய கேபிட்டலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா. நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 years. 2 yearsக்கு உங்களுக்கு மந்த்லி பேசிஸில் 5% வந்துகிட்டே இருக்கும். ஸோ 2 yearsக்கு அப்புறம் உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய பிளானே. இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 10,000லேருந்து 1 lakh இதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மந்த்லி 5% அப்படின்ற போது மாதம் 5,000 உங்களுக்கு கிடைக்கும். இது 24 மந்த்துக்கு கிடைக்கும். ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,20,000 உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்கள் 2 yearsக்கு அப்புறம் உங்களுடைய கேபிட்டல் 1 lakh நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு 120%, 120% ப்ராஃபிட் வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு 1,20,000 லாபமாக கிடைக்கும். இதே 10,000 பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். இல்லை 50,000 பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதில் ரெஃபரலே கிடையாது. உங்களுக்கு ரெஃபரல் லிங்கே இதில் வராது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணவே முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது, நீ விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லலாமே தவிர, இதனால் ஒருவேளை அவங்களுக்கு சொல்லி அவங்க ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு அது மூலயமா எந்த கமிஷனும் வராது. ஓகேங்களா. இது பியூர்லி ரிட்டர்ன்ஸ் பேஸ்டு. ஓகேங்களா. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எந்த ரெஃபரல் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இது என்னால் டீமெல்லாம் எடுக்க முடியாது, நான் யாரையும் ரெஃபரே பண்ண மாட்டேன், ஆனால் நான் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 5% மந்த்லி 5% அப்படின்றது உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ போக போக
நீங்கள் அதை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ அடுத்து வந்து வித்ட்ராவல் ப்ராசஸ். வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500 இருந்தாலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 500 அப்படின்றது நீங்கள் 10,000ல் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலே மந்த்லி உங்களுக்கு 5%, அதாவது 10,000க்கே மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500. ஓகேங்களா? ஸோ அப்போது மினிமம் 500 இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். டிடக்ஷன் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு டிடக்ஷனுமே கிடையாது. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து 1 ஹவர்லேருந்து 48 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஜாயின் பண்ணணும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ மீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணி எனி டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ க்ரீன்வே லைஃபு, க்ரீன்வே ராய், மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டுமே வந்து ஒரே ஒரு ஓனர் தான். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே ஒரே ஓனர் தான். ஸோ இது வந்து ரிட்டர்ன்ஸ் பேஸ்டு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டீம் பேஸ்டு. ஸோ ரெண்டுமே வந்து கனெக்ட் இல்லாமல் இருக்கணும். இது இந்த பிளானுக்கு இந்த மாதிரி பிளானில் விருப்பப்படுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளானில் விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் உங்களுடைய பணம் வந்து டபுள் ஆகும். ஸோ டபுளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 120% வந்து உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான் இதில். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ ஒரு சம் பீப்புளை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம், அது க்ரோரில் வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதில் க்ரீன்வே லைஃப்பில். ஸோ இதுதான் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ பியூர்லி நான் யாரையுமே ரெஃபர் பண்ண மாட்டேன்றவங்களுக்கு இது வந்து சூட்டபுளான ஒரு கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.